ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் விஜயா நேற்று வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தால இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா எதுக்காக பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த கடையை வந்து தூக்கிட்டாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். வீட்லேயே செய்ய சொன்னேன் அவங்க, ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க, அவங்கள பற்றி எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்ட பார்வதி ஷாக் ஆயிட்டா. அடி பாவி, அவங்க வந்து இது ஒரு நல்ல விஷயமே இல்லையே, இது ஒரு சோகமான விஷயம். இதுக்கா நீ வந்து பிரியாணி வாங்கின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுற? சந்தோஷமான விஷயத்துக்கு தான் வந்து நம்ம வந்து கொண்டாடணும். இது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயம், இதில் வந்து நான் பங்கேற்க மாட்டேன், இதுக்காகலாம் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த பிரியாணின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே விஜயா, ஐயோ இவ ஒருத்தி சொல்லிட்டு, சிந்தாமணி நீங்கள் சாப்பிட்றீங்கலாம் சொன்னோடனே, மாஸ்டர் கண்டிப்பாக நான் சாப்பிடாம இல்லையா, நான் சாப்பிடுவா, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. உடனே வந்து விஜயா கேட்குறா, சிந்தாமணி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் நினச்சேன் நீங்கள் தான் ஏதோ இதை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேனே, நான் ஏன் மாஸ்டர் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் ஏன் இதை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மீனாவை தானே பிடிக்காது, அப்படி பார்த்தாக்கா நீங்கள் மீனாவோட வண்டியை தான் தூக்கணும், அவங்க அம்மாவோட வண்டியை ஏன் தூக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டவுடனே சிந்தாமணி, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம ஏன் மீனா வண்டியை தூக்கக்கூடாது சொல்லிட்டு அவள் கிச்சனில் போயிட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்கிறா, மீனாவை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சான்ஸ் கிடைக்கிறப்ப அவள் வண்டியை தூக்கி இரும்பு கடையில் போட்டுருங்கடான்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறமா ரோகிணி கால் பண்ணி ரோஹிணி கிட்ட சொல்லுவா, என்ன ரோகிணி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஆர்டர் வந்துரும்ல சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி ஓகே, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இதுவாயிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா அவங்க அம்மா வீட்டில் வந்து காமிக்கிறாங்க. மீனா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்லுவா. உடனே அவங்க தம்பி சொல்லுவான், அக்கா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நிர்வாகம் வந்து மாறிட்டாங்க, அவர் வந்து அங்கே இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் அவர் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, ஐஸ் வச்சு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. உடனே மீனா சொல்லம்மா நீ கவலைப்படாத, அவர் பார்த்துப்பாரு, உனக்கு கண்டிப்பாக இது வந்துடும், இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே சீதா வரா. சீதா வந்து சொல்கிறா, அவர் இன்ஸ்பெக்டர் மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக வந்து அவர் இது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே மீனா சொல்கிறா, அவங்க மாமாவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காருன்னு. உடனே சீதா சொல்லுவா, மாமா வந்து எதையாவது பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிட போகிறாரு, மாமாவை அமைதியாக இருக்க சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன், இது வந்து அவரே வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு மாதிரி சீதா சொல்லிடுறா. உடனே மீனா சொல்கிறா, அவர் ஒன்றும் எல்லாத்துக்கும் அடிக்கிறவர் இது பண்ணுறவர் கிடையாது, யார் மூலமாக முடிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது நடந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறா மீனா. உடனே சீதா வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. இதோட அதுக்கப்புறமேட்டா முத்துவை காமிக்கிறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, டே அவர் வந்து அந்த ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போலடா, லஞ்சம் கூட வாங்கவே மாட்டாரா யார்கிட்டையும், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து என்ன பண்ணுறது ஃபர்தராக சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அப்போ மீனா வந்து சொல்கிறா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கங்க சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அந்த கோயில் நிர்வாகி வந்து இப்போ மாறிட்டாருங்க, அவர் மேலே தான் சந்தேகமாக வருது, அவர் எல்லாருக்கிட்டையும் வந்து வெளியில் 2 3 கடை இருக்குது, அவர் வந்து வேறு யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு இது பண்ணிட்டாரா தெரியல, அங்கே இருக்கிறவங்களே அவரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, டெய்லி ஏதாவது வாங்கி கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்து அப்படி கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, இதில் வேறு எதுவும் இருக்குங்க, ஒருவேளை இவர் யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு வேறு யாராவது செய்ய சொல்லி இவர் செஞ்சிட்டாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து முத்து சொன்னா, ஓகே இதை நம்ம வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஷோரூமில் வந்து காமிக்கிறாங்க. ஷோரூமில் வந்து ரோஹிணி மனோஜ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வருவா. ஸ்ருதி வந்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அது எல்லாமே உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி சரி ஸ்ருதி, உனக்கு என்னென்ன வேணுமோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எனக்கு நீங்கள் எல்லா பொருளும் எனக்கு வந்து நீங்கள் டீலர்கிட்ட என்ன வேலை வாங்குறீங்களோ அதே வேலைக்கு தான் நீங்கள் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதே எப்படி டீலர்கிட்ட வாங்குற வேலையில் தர, எங்க நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானே, மாமாவும் அதை தானே சொன்னார், நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ப்ராஃபிட் விற்பீங்களா, டீலர்கிட்ட என்ன ப்ரைஸில் வாங்குறீங்களோ அதே ப்ரைஸில் எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரோகிணி சொல்லுவா, ஓகேங்க, வேறு வழி இல்லை, நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா இதுவே ஃபேமிலியில் பெரிய ப்ராப்ளம் ஆகும், அவங்க கேட்குற மாதிரியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே மனசு சொல்லுவா, எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த மாதிரி தான் ஏதாவது இது இழுத்து விட்டுருவார் சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் போய் டிவி பார்க்குறான். அந்த டிவி எவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் 42,000, ஆன்லைனில் 39 தான் இருக்குது, நீங்கள் என்ன 42 சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே சரி சொல்லிட்டு ஆன்லைன்லேயே 39 இருக்கா,
அது எப்படி? அப்ப டீலருங்க ஏமாத்துறாங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது. நீங்க ஆன்லைன் பிரைஸோட எனக்கு கம்மி பிரைஸ் பண்ணி எனக்கு குடுக்கணும். நான் எல்லா பொருளும் நான் இங்க தான் வாங்கணும். ஆனா எனக்கு கம்மி பண்ணி நீங்க தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. சரி சொல்லிட்டு அவ மிக்ஸி மத்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ரோஹிணிக்கு ஸ்ருதியோட அவங்க அம்மா கால் பண்றாங்க. இத பார்த்தோனே ஸ்ருதி ஷாக் ஆறா. எங்க அம்மா என் மம்மி எதுக்கு உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். தெரியலங்க எதுக்குன்னு சொல்லிட்டு, இவ வந்து சும்மா காட்டி அட்டெண்ட் பண்ணி பேசுற மாரியே பேசிட்டு சொல்வா. அவங்களுக்கு ஏதோ பொருள் வாங்கணுமா, ஷோரூம் வரேன்னு சொன்னாங்க. நம்புற மாதிரியே இல்லையே! எங்க மம்மி எல்லாம் இவ்ளோ சின்ன ஷோரூமுக்குலாம் வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஓ! அப்ப ரோகிணி மனசுல நிக்கிறா. உங்க மம்மி வரமாட்டாங்கன்னா, அப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க வந்து விலைய குறைச்சு பேசின்னு இருக்கன்னு சொல்லிட்டு, அ அவ வந்து மனசுக்குள்ளயே நினைப்பா. அப்புறமேட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "என்ன ஆன்டி கால் பண்ணியிருந்தீங்க?" கேட்டவுடனே, "நீ என்கிட்ட 2 லேக்ஸ் வாங்கியிருந்தல்ல, அந்த காச இப்ப திருப்பி குடு ரோகிணின்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்ப என்கிட்ட காசு இல்ல ஆன்டி. காசு கிடைக்கும்போது தரேன்னு" சொல்லிட்டு சொல்றா. ஆ நீங்க கேட்கும்போது நான் தந்துர்றேன்னு சொல்லி தானே வாங்குனேன். இப்ப என்ன இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கண்டிப்பா குடுத்துர்றேன் ஆன்டி. இப்ப என்கிட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டு சொல்றா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.